Hello friends, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கம்மியான அமௌண்ட்டுக்கே உங்களால் ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக படிச்சிட முடியும். நீங்கள் இதுக்குன்னு 10,000 20,000லாம் செலவு பண்ண தேவையே கிடையாது. உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தால் கூட போதும். நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மொத்த TNEB எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்டென்ட் தான். ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் தராரு அப்படின்னா அவருடைய கிளாஸ் ஒருத்தியாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். சப்ஜெக்ட் வைஸ் பிளான் இன்ஜினியரிங் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees, சர்க்யூட் தியரி பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் 1.5 வருஷம் அந்த தேர்வுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வேலைக்கு கூட போகலை. நிறைய பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுமே அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த தேர்வை கிராக் பண்ணணுங்கிற நம்பிக்கையில் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் நமக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாயிலே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இதுவே ரொம்ப கம்மி. மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ எப்படி நீங்கள் ஆஃபரில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். May 5 to May 10, ஓகேங்களா? நீங்கள் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா May 5ஆம் தேதியிலேருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? May 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மணியை நீங்கள் என்ன சொன்னால் இது பண்ணலாம், பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். May 5ஆம் தேதியிலேருந்து May 10ஆம் தேதிக்குள்ள இந்த கிளாஸை வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். எவ்வளோங்க? 50% ஆஃபர். இதில் நீங்கள் நம்மளுடைய பெய்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா 3 months பெய்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% ஆஃபர். எவ்வளோ வரும்? இதுக்கு 250 rupees. இது எவ்வளோ வரும்? 100 rupeesக்கு. அதோட பார்த்தீங்கன்னா பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பெய்ட் பண்ண 3 months பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் ஃப்ரீ. இன்ஜினியரிங் மேக்ஸ் டோட்டலி ஃப்ரீ, சரிங்களா? பட் உங்களுக்கு வராது. இவ்வளவு மட்டும் தான் இன்ஜினியரிங் மேக்ஸ் ஃப்ரீ. ஜஸ்ட் 100 ரூபாய் பே பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2 சப்ஜெக்டையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த May 10 இருந்து May 10 தாண்டிச்சுன்னா May 10 இருந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃபர் என்னங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ நீங்கள் இந்த சேனல் வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லெக்சர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் லெக்சர்ஸோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் வீடியோ குவாலிட்டி அந்த சுச்சுவேஷனில் கோவிட் டைமாக இருந்ததுனால, இப்போவும் கோவிட் டைம் தான், இப்போ ஃபர்ஸ்ட் வேவ்னால வெளியே விடாமல் இருந்தாங்க. ஸோ இருந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எங்கிட்ட இருந்த பொருளை வச்சு எடுத்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனுடைய கண்டென்ட் குவாலிட்டி பாருங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்லேருந்து படிச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்களுடைய கிளாஸஸ் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா புரியுதுன்னு. இந்த சேனல் வீடியோ, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வீடியோஸ் கீழே போய் பாருங்க. கமெண்ட் பாக்ஸில் போய் ஃபீட்பேக்ஸை படிச்சுட்டு நீங்க அப்புறமா அவரோட வீடியோஸ் பார்த்தா கூட ஃபைன் தான். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் உடைய வீடியோஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக பாருங்க. ஒரு 10 வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிடும் என்னுடைய வே எப்படி இருக்கு, நான் எப்படி நடத்தக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வீடியோஸ் போய் பாருங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு May 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள இந்த கோர்ஸை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் 250 ரூபாய், எலக்ட்ரிக் சர்க்யூட் பாத்தீங்கன்னா 250 ரூபாய், மொத்தம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் இருந்துச்சுன்னா 2 சப்ஜெக்ட் என்ன செய்யலாம், ஃபுல் கிளாஸஸுமே வாங்கிக்கலாம். ஆட்ஸ் எதுவும் ஓடாது, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, யூடியூப்ல டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, பக்காவா கிளீனா இருக்கும். ஓகே, எப்படி சார் நான் பே பண்றது? ஹவு டு பே? சிம்பிள். ஜிபே நம்பர் இருக்கு. ஜிபே நம்பர் 63833 69767. இந்த ஜிபே நம்பருக்கு
இந்த மணியை சென்ட் பண்ணி விட்டுருங்க. சென்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்க, சென்ட் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ரிப்ளை மெசேஜ் கொடுப்பேன். அது ரிப்ளை மெசேஜோட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு மெயில் ஐடி சொல்றேன். மெயில் ஐடி JSMS abtul58@gmail.com. நீங்கள் வந்து எப்போ வேணாலுமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. பேமெண்ட் நீங்கள் எந்த டைம் வேணாலுமே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 AM to இல்லைனா 6:30 AM வைக்கலாம். 6:30 AM to 10 AM வரைக்கும் அந்த ஜிபே எனக்கு பண்ணியிருப்பீங்களா, அந்த ஜிபேக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிசீவ்டுன்னு போட்டு டேட் அண்ட் டைம் போடுவேன். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு மார்னிங் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்யணும், மெசேஜ் பண்ணணும், மெயில் பண்ணணும். அதே மாதிரி நைட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 PM மேலே பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து அவைலபிளாக இருப்பார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை வந்து என்ன செஞ்சுவார், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவார். ஸோ நீங்கள் வந்து மதியானம் ஒரு 2 மணிக்கு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அதை வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ரிசீவ்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து காலையில் 6:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருவாங்க, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டு 9:30 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே வந்து நிறைய நேரத்தை வந்து இன்ட்ராக்ஷனால டைம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. பவர் சிஸ்டம்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் நடத்த வேண்டியிருக்கு, டிஎல்சி நடத்த வேண்டியிருக்கு. எல்லாருமே ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் வந்து ஒரு சில அகாடமிஸ் நான் ப்ரிஃபர் பண்ணாலுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் டிஎஸ்பி நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 50க்கு மேலே டிஎஸ்பி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நான் நடத்த வந்து தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட அகாடமி மட்டும் கிடையாது, எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலுமே சரி அவங்களுடைய டெமோ வீடியோ வெர்ஷன் பாருங்கள். அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். வீடியோ வெர்ஷன் பார்த்துட்டு அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சா மட்டும் என்ன செய்யுங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. அதே தான் எனக்கும் சொல்கிறேன். ஸோ என்னுடைய கண்ட்ரோல் சர்வீஸ் வீடியோஸ் பாருங்கள். நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க, பிடிக்கிறேன்னா ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் தெரியப்படுத்திக்கிறேன். TNEB TRB பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமினேஷன், அப்புறம் TNPSC AE இந்த எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 மாதம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கான வாய்ப்பு நேரங்கள் இருக்குது. ஸோ இந்த நேரங்களை பயன்படுத்தி இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லிக்கிறேன், வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பென் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட் கோர்ஸ் ஃபுல் சப்ஜெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து என்னுடைய பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் உள்ள எலக்ட்ரிக்கல் கான்செப்டை கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருக்கணும். ஒரு 16 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங்குடைய எலக்ட்ரிக்கல் கான்செப்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கணும். அது ப்ரீகுஸ்ட். அது நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து வாங்க போறீங்களா, நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேசிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா அதில் ஒரு 16 வீடியோ இருக்கும். அதில் ஒரு 10 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி பேஸ்டான வீடியோவாக இருக்கும். அதில் ஒரு முதல் 4 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்ன செய்யணும் போதுமானது தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து KCL KVL அப்புறம் வந்து நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்னா என்ன, கரண்ட் சோர்ஸ்னா என்ன, அப்புறம் பேசிக்கான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருப்பேன், பப்ளிக்காக தான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ என்ன செய்யுங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சொல்கிறது அதுதான். இன்ஜினியரிங் மேக்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் சர்க்யூட் இருந்தாலும் சரி, எது வாங்குறா இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் ஆகாது. அப்போ உங்களுக்கு வந்து எது முக்கியமாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய டீச்சிங் வே வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கான்செப்டாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸை வாங்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்
பேசிக் இன்ஜினியரிங் உடைய எலக்ட்ரிக்கல் அது நான் ஃபுல்லாக நடத்தியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முடங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெயில் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் ரிப்ளை பண்ணுவேன். So thanks for watching my video.